வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசும பயனாளிகளுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். ஜூலை 1ஆம் தேதி பேருந்து கட்டண திருத்தம் பரந்த கோரிக்கை. பல மாவட்டங்களுக்கு டெங்கு அபாய எச்சரிக்கை. சட்டத்தரணி ரகித ராஜபக்ச உள்ளிட்ட 3 கைது. அரிசி தட்டுப்பாடு குறித்து விவசாயத்துறை அமைச்சர் வெளியிட்ட தகவல். மாணவர் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டினால் கடும் நடவடிக்கை, கல்வி அமைச்சின் எச்சரிக்கை. வீதியை கடக்க முயன்றவர் லொரி மோதி பலி, சாரதி படுகாயம். சாதாரண தர பரீட்சை சான்றிதழ்களை பெறுவது தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். எரிபொருள் விலை மாற்றம் குறித்து அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. இன்று நள்ளிரவு முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு வெளியாகியுள்ள அவசர எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் அஸ்வசும நலத்திட்டத்தின் மூலமான உதவித்தொகை ஏழை மற்றும் மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என நலன்புரி நன்மிக சபை தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட அஸ்வசும நலத்திட்டத்தின் 2ஆம் கட்டம் இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இதற்கான தரவுகளை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மிக சபையின் உதவி ஆணையாளர் அஷாந்த் தர்ஜக குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டில் 4 பிரிவுகளின் கீழ் சுமார் 16 லட்சம் மக்கள் குறித்த உதவித்தொகையை பெற்றதுடன் ஏப்ரல் 2025இல் 4வது பிரிவான இடைக்கால பிரிவில் இருந்த 3,15,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டன. இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் 3வது பிரிவான நலிவடைந்த மக்களில் 4,25,000 பயனாளிகளுக்கான நிவாரண உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலையில் குறித்த 2 பிரிவுகளில் உள்ள ஏழை மற்றும் மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மீண்டும் அஸ்வசும நலத்திட்டத்தின் மூலமான உதவித்தொகையை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் பேருந்து கட்டண திருத்தத்தை ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த கோரி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து சங்கங்கள் நேற்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக இந்த கோரிக்கை விடுத்துள்ளன. குறித்த விடயத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் பேருந்து கட்டண திருத்தம் 5ஆம் தேதி செயல்படுத்தப்படும் என நாங்கள் முன்னதாக அறிவித்திருந்தோம். எனினும் இந்த மாத இறுதியில் வரவிருக்கும் எரிபொருள் விலை மாற்றத்தை பரிசீலித்த பிறகு எங்களின் அனைத்து சங்கங்களுடனும் கலந்துரையாடி அவர்களின் ஒப்புதலை பெற்று பேருந்து கட்டணத்தை வழக்கம் போல் ஜூலை 1ஆம் தேதி திருத்தியமைக்க நேற்று எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வெளியிட முடிவு செய்தோம். மேலும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் இந்த 5 நாட்களுக்குள் கலந்துரையாட முயற்சி செய்து வருகின்றோம். நாங்கள் எங்கள் அனைத்து விலைகளையும் தெரிவித்துவிட்டோம். இருப்பினும் ஜூலை மாதத்தில் செய்யப்படும் திருத்தம் 15%க்கும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளின்படி டெங்கு நோய் காரணமாக இதுவரையிலும் 29 மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் டெங்கு நோய் தாக்கமானது தற்போதைய நிலையில் எதிர்பார்த்த விதமாக அதிகரித்து வருவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் இந்த நிலைமை மிகவும் தீவிரமாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோகன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 538 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அவதான வலயங்களாக அறிவிக்கப்பட்டு அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மேல் மாகாணமே அதிகளவான பாதிப்புக்குள்ளாகியுள்ளதுடன் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் பெரும்பாலான கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு மாநகர சபை அதிகார பகுதி மகரகம, பிளியந்தலை, கோமாகம, கடுவலை, பொரலஸ்கமுவ, தெஹிவலை, எகுட உயன மற்றும் கொதடவ போன்ற பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அவதானமிக்கவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கு அமைய நேற்று முதல் நாளை மறுதினம் வரை 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 48,287ஆக உயர்வடைந்துள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் பதிவான 26,487 நோயாளிகளுடன் ஒப்பிடுகையில் 58.3% அதிகரிப்பாகும். 2025ஆம் ஆண்டின் முதல் 24 வாரங்களில் சராசரியாக 1,104 நோயாளிகள் பதிவாகியிருந்தனர்.
ஆனால் 2026ஆம் ஆண்டின் 24ஆம் வாரத்தில் மட்டும் 4824 நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் இது 2025ஆம் ஆண்டின் அதே வாரத்தில் பதிவான 1334 நோயாளிகளை காட்டிலும் 3.6 மடங்குக்கும் அதிகம்தான். கலுபோவில போதனா மருத்துவமனை மற்றும் IDH தொற்று நோய் தடுப்பு மருத்துவமனை ஆகியன டெங்கு நோயாளர்களினால் தங்களின் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்சவின் புதல்வர் சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனா தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோரை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினர் இன்று கைது செய்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான நதுன் சிந்தக்க அதாவது கரக்கட்டா என்பவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படும் உத்தரவுகளிலிருந்து விடுவித்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கி அவரை ஒரு சாதாரண கைதியாக தடுத்து வைப்பதற்கும் 1200 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டதாகவும் கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் பணிப்பாளர் அருண வர்ச விதான என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 2026ஆம் ஆண்டு அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்த் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற அமர்வில் கடந்த மாதம் 6ஆம் தேதி இலங்கை தமிழ் அரச கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நிலையியல் கட்டளை 27/2 கீழ் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் பாலியல் துன்புறுத்தல் அல்லது துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கும் போது உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் பாடசாலை அதிபர்களின் முழுமையான பொறுப்பாகும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவவ வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஆம்பலாந்தோட்டை பகுதியிலுள்ள தேசிய பாடசாலையொன்றின் அதிபர் மற்றும் உப அதிபர் மாணவி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சம்பவத்தை மூடி மறைத்ததாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விசேட அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தெளிவான பொறுப்புகள் பாடசாலை அதிபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பாடசாலைகளில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான நடைமுறைகள் முறையாக அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதும் அவர்களின் கடமையாகும். மேலும் பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான 12/2016 இலக்க சுற்றறிக்கையின் பிரகாரம் மாணவர்கள் உடல் மற்றும் உளவியல் ரீதியான எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாத சூழலை உருவாக்குவது பாடசாலை நிர்வாகத்தின் பொறுப்பாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளினதும் பாடசாலை சிறுவர் பாதுகாப்பு குழுக்கள் கட்டாயமாக அமைக்கப்பட வேண்டும் என்று அவற்றின் ஊடாக மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டு கிடைக்கும் முறைப்பாடுகளுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவவ தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித அலட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் பொறுப்புகளை புறக்கணிக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார். புத்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புத்தளம் குருநாகல் வீதியில் புத்தளம் நகருக்கு அருகில் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் பாதசாரியொருவர் உயிரிழந்துள்ளார். குருநாகல் திசையை நோக்கி பயணித்த லோரியொன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மீகதென்ன பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் விபத்தை ஏற்படுத்திய லொரியின் சாரதியும் காயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து தொடர்பிலாக புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2025-2026 ஆண்டுக்கான காப்போத சாதாரணதர பரீட்சைக்கான சான்றிதழ்கள் இணையவழி முறைமையின் ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இலியனுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக பரீட்சார்த்திகள் எந்த காரணம் கொண்டும் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு நேரடியாக வருகை தர வேண்டிய அவசியமில்லை. பரீட்சார்த்திகள் தமது சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக திணைக்களத்துக்கு வருவதை தவிர்த்து https certificate document
www.lk certificate எனும் இணையதள முகவரி ஊடாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த இணையவழி முறைமையின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் சான்றிதழ்கள் அஞ்சல் சேவை மூலம் வீடுகளுக்கே அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை மாற்றம் குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பை மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். இதேவேளை உலகளாவிய விலைகள் குறையும் போது மக்களுக்கு எரிபொருள் விலையில் சலுகை வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். அத்தோடு உலக சந்தையின் விலை மாற்றங்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் அளவிலேயே இலங்கை போன்ற நாடுகளில் பிரதிபலிக்கும் என்றும் அதுவரை எரிபொருள் வழங்குவதற்கான QR ஒதுக்கீட்டு முறை தொடரும் எனவும் அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தார். இலங்கை வழக்கமாக மாதாந்திர அடிப்படையிலேயே எரிபொருளுக்கான ஓர்டர்களை மேற்கொள்வதால் உலக சந்தை விலை மாற்றங்கள் உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழையுடனான வானிலை தற்காலிகமாக அதிகரித்து காணப்படும். வளிமண்டலவிய திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சப்ரமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.